கண்டிப்பாக இவர் இப்படி ஒரு சம்பவம் பண்ணார் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு கட்டத்தில் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த ஒரு வெற்றிக்கு இவர் தான் காரணம். டோனி மட்டும் இதை செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியை தோற்றுருப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு பிறகு ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காருங்க. இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, என்னங்க சொல்கிறது, கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் ருத்ர தாண்டவம் பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்கார் உர்வேல் பட்டேல். ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துருக்கு சிஎஸ்கே பொறுத்தவரையும். கடந்த 6 வருஷத்தில் ஸோ சிஎஸ்கே 200க்கும் மேற்பட்ட ஸ்கோர் வந்து ஒரே ஒரு முறை தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா முறியடிச்சு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சேஸை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் உர்வேல் பட்டேல் தான். எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ஒரு போட்டியில் இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படின்ட்டு. இதை குறித்து தோனியே ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. தோனி தான் இந்த பிளேயரையும் வாங்க சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஒரு போட்டியில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுமா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம்னு சொல்லப்படுறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். தொடக்கத்தில் அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணுங்க, முதல்ல டாஸை வெற்றி பெற்ற சிஎஸ்கே நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணுறோம், நீங்களே பேட்டிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவித்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் மற்றும் ஸோ நம்மளோட மிச்சில் மார்ஸ் 2 பேரும் கிளம்பி இறங்கியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, பவர் பிளேயில் பொறுத்தவரை இங்கிலீஷ் இருக்கார்ல, இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் இப்படியே அடித்தா கண்டிப்பாக எல்எஸ்ஜி அணி 250க்கு மேலே தான் அடிப்பாங்க போல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலருக்கு கை வரல காலு வரல எங்கே போகிறதுனே தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாஸ் இங்கிலீஷ் செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. 85 ரன் அடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 6 அடித்து போட்டு பறந்துட்டார் வைங்களேன். ஸோ அவர் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்எஸ்ஜி அணி ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்கோருக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுத்து விக்கெட் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக எல்எஸ்ஜி அணி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் கிட்டத்தட்ட 90 ரன் அடிட்டாங்க. ஸோ 90 ரன் அடிச்சிட்டாங்க பவர் பிளேயில். ஸோ இதே மாதிரியே போச்சுன்னா எல்எஸ்ஜி அணியை தடுக்கவே முடியாதுப்பா, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சிஎஸ்கே கேட்க தோணுச்சு. ஆனால் சிஎஸ்கே அதுக்கப்புறம் கம்பேக்கை கொடுத்து இங்கிலீஷ் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வாவட்டன் இருக்கால எடுத்து கொடுத்தாருங்க. அதாவது ஒரே ஓவரில் 2 விக்கெட்டை பார்த்தா தூக்குனாரு. ஸோ இங்கிலீஷே எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தா கேப்டன் பண்டையும் பார்த்தா தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பார்த்தா கம்பேக் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தா எல்எஸ்ஜியால் பெருசாக ரன்களை அடிக்க முடியல. பவர் பிளேயில் அடித்து கொடுத்துனாங்க. இங்கிலீஷ் அவுட் ஆனோடனே ஸோ யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே கொஞ்சம் ரன் எடுத்துகிட்டு ஆட்டம் இழந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அகமது மட்டும் தான் கொஞ்சம் ரன்களை சேர்த்துருந்தார். 43 ரன் எடுத்திருந்தார். இதன் காரணமாக எல்எஸ்ஜி அணி 8 விக்கெட் இழப்புக்கு 20 முடியல 203 ரன் எட்டியிருந்தாங்க. 204 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே அணி களம் இறங்கியிருந்தாங்க. சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான தொடர் தான். எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க, யார் வந்து அடிக்க போகிறா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே 200க்கும் மேற்பட்ட ரன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் கடந்த 6 வருஷத்தில் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அதனால இந்த போட்டியும் சிஎஸ்கே அடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் தொடக்கத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் 2 பேருமே செம்மையாக அதிரடியாக விளையாண்டாங்க. ஒரு கட்டத்தில் ஸோ நல்லா விளையாண்டுருந்த சஞ்சு சாம்சன் ஆட்டம் இழக்க அதன் பிறகு உர்வேல் பட்டேல் வந்தார் பாருங்க. ஸோ வந்த முதல் பால்லேருந்து ஒரே ஒரு பால் மட்டும் சிங்கிள் வச்சார்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு அடுத்த பால்லேருந்து தொடர்ந்து ஒரு 6 6 அடித்து ஒட்டுமொத்த எல்எஸ்ஜி ஃபேன்ஸும் சரி எல்எஸ்ஜி டீமும் சரி ஒட்டுமொத்தமாக சின்ன படம் ஆகிட்டாருங்க. ஸோ தொடர்ந்து 6 6 ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. பேக் டு பேக் 6 அடிச்சு ஸோ வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். அவர் எடுக்கிற வரையும் மேட்ச் வந்து எல்எஸ்ஜி கையிலே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பேக் பண்ணாங்க. இருந்தாலுமே அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ஆட்டத்தை அசால்ட்டாக முடிச்சாங்க. இதன் காரணமாக சிஎஸ்கே பாயிண்ட் டேபிளில் மேலே போகிறாங்கன்னு சொல்லலாம் 12 புள்ளியோட. இந்த வெற்றி குறித்து நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் அதிரடியாக பேசியிருக்காரு. அதாவது முக்கியமாக அவரை ஒரு கட்டத்தில் நான் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, பொறுமையாக விளையாடு, 6 அடித்தது போதும், ஸோ இந்த ஓவர் ரன் வந்துருச்சு, பொறுமையாக ப்ளே பண்ணு சொன்னேன். ஆனால் அதெல்லாம் கேட்காம அவர் வந்து பேக் டு பேக் 6க்கு போனார். அதனால தான் இந்த வெற்றியும் கிடச்சிருக்கு. குறிப்பாக எல்லா பாலுமே அவர் வந்து அடிக்க தான் போனார், டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் ஸோ வந்து வெற்றியும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை நானே இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுவார் அப்படின்ட்டு, நானே வந்து சம்பிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் பாராட்டியிருக்காரு. கூடவே டோனி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பேக் டு வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படி.